அப்பா அம்மா மகன் மகள் உறவு அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு புனிதமான ஒரு விஷயம். அது எவ்வளோ பெரிய ஒரு பாண்டிங். அது மட்டும் இல்லைன்னா இந்த சமுதாயத்தை சார்ந்த எந்த விஷயங்களுமே நமக்கு இருக்காது இல்லையா? ஒரு குழந்தைய பெற்று அந்த குழந்தைய வளர்த்து அதை படிக்க வச்சு இந்த சமுதாயத்துக்கு அதுக்குன்னு ஒரு அங்கீகாரத்தை வாங்கி கொடுத்து அதை வளர்றதுக்கு வாழறதுக்கு தேவையான வசதிகளை செஞ்சு கொடுத்து நம்ம இந்த மண்ணுக்கு வரும்போது யாரையுமே தெரியாம எதுவுமே தெரியாம தான் வரோம். ஆனா நமக்கு வாழ்க்கை இதை நம்ம இப்படி வாழணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுக்கறது நம்மளோட பெற்றோர்கள் தான். நமக்கு என்ன தேவை, எந்த மாதிரி நம்ம குழந்தைய வளர்க்கணும், அவங்களுக்கு என்ன ஸ்பெஷல் இருக்கு, அவங்க என்ன டேலண்ட் இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அந்த டேலண்ட்ல அவங்க பெருசா வளர்றதுக்கு தன்னோட பெற்றோர்கள் பாத்தீங்கன்னா தன்னுடைய வாழ்க்கையவே அதுக்காக ஸ்பெண்ட் பண்றாங்கங்க. குழந்தையோட சந்தோஷத்துக்காகவே வாழறவங்க தான் அம்மாவும் அப்பாவும் இல்லையா? அப்படிப்பட்ட அம்மா அப்பா நம்மள ஒரு வயசு வரைக்கும் வளர்த்துட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறமா நாம அவங்கள வளர்க்கணும். அது ஒவ்வொரு பிள்ளைகளோட கடமையும் தான். நிறைய பேர் நாம அதை தான் பண்ணிட்டு இருக்கோம். பட் ஒரு சிலரால அது தவறிடுறாங்க. அவங்க சூழ்நிலையா இருக்கலாம், என்ன சுச்சுவேஷனா வேணா இருக்கலாம். பட் அப்படி இதுக்கப்புறமும் நம்ம சமுதாயத்துல நடக்கக்கூடாது அப்படிங்கிறது எங்களோட ஒரு தாழ்மையான வேண்டுகோள். நம்மளோட ஒரு சிறந்த மனிதர், ஒரு சிறந்த மனிதநேயம், ஒரு நல்ல மகன்னு சொல்லலாங்க. அவரு தன்னோட தந்தையான திரு ராமக்குட்டி ஐயா அவர்களுடைய 3ஆம் ஆண்டு நினைவு நாளைக்காக இங்க அவங்க அப்பா அம்மா மாதிரி இருக்கிற இந்த இல்லத்துல உள்ள எல்லா முதியவர்களுக்குமே உணவளிக்க சொல்லியிருக்காரு. இன்னைக்கு அவரு நமக்காக கொடுத்திருக்க மெனு என்னன்னு பாத்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி, கேசரி, முட்டை, ஆனியன் ரைத்தா, கத்திரிக்காய் பச்சடி. ஸோ எங்க அப்பா இருந்த வரைக்கும் என் அப்பாவை நான் நல்லா பாத்துக்கிட்டேன். ஒரு சூழ்நிலையால இயற்கையோட சதின்னு தான் இதை நம்ம சொல்லணும் இல்லையா? எப்பவுமே எல்லாரும் நம்ம கூடவே இருந்துட முடியாது. ஸோ இயற்கையோட சதியால அவங்க அப்பா அவரை விட்டு பிரிஞ்சாலுமே அவங்க அப்பா நினைவா ஒவ்வொரு வருடமும் அவரு இந்த மாதிரி இல்லங்களுக்கு அவங்க அப்பா மாதிரி இருக்கிறவங்களுக்கு, அவங்க அம்மா மாதிரி இருக்கிறவங்களுக்கு உணவளிச்சிட்டு இருக்காங்க. போன வருடமும் நம்ம இந்த இல்லத்துல ராமக்குட்டி ஐயாவோட 2ஆம் ஆண்டு நினைவு நாளுக்காக நாம உணவு வழங்கினோம். இன்னைக்கு ராமக்குட்டி ஐயா அவர்களுடைய 3ஆம் ஆண்டு நினைவு நாளுக்காக உணவு வழங்குறதுக்காக வந்திருக்கோம். ஸோ இங்க இருக்கிற எல்லாருக்குமே சிக்கன் பிரியாணி பிடிக்குமா? நல்லா பிடிக்குமா? ஸோ இவங்களுக்கு உணவளிக்கிறதுக்காக நாங்க வந்திருக்கோம். ராமக்குட்டி ஐயா அவர்களுடைய குடும்பத்தார் நல்ல ஆயுளோட நீண்ட ஆரோக்கியத்தோட பல 100 வருடங்கள் நீங்க நல்லா வாழணும், உங்களுக்கு எல்லா செல்வங்களும் சேரணும்னு புரசை உதவும் கைகள் அறக்கட்டளையின் சார்பாக எங்கள் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறீங்களா? பேக் உள்ள வச்சிருக்கேங்க, இதோ வரேன். ஆனியன் வைக்கவா? தேங்க்யூ சார். நீங்க கொடுங்க சார். நீங்க கொடுங்க. இல்ல அது பீஸ் உங்களுக்கு தான் தெரியும். அது நான் எடை கூட பண்ணக்கூடாது. நாங்க ஒரு ரெண்டு கொடுக்கணும். அப்புறம் நீங்க தான் நிறைய போட்டுருவீங்க. 2 பேருக்கு தானே கொடுக்க போறோம் நாங்க. நாங்க ஒரு கொடுக்கணும்வா? கொடுங்களேன். இல்ல அளவு தெரியாத உங்களுக்கு நிறைய போட்டு கோவப்படாதீங்க. அதுக்குதான், வேற ஒண்ணே கிடையாது. ஆமா, அத நீங்க கொஞ்சம் வைக்கவா? இல்ல 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 மேடம் அவங்க தான். முட்டமா வெங்காயம் கொடுக்காதீங்க. கத்திரிக்காய் வைக்கவா? அவ்வளவுதான். வாங்க வாங்க. அப்பா எவ்வளவு யோபா போடுங்க. கொஞ்சம் அவங்களே கையில தாங்க பயந்துறாங்க. கொஞ்சம் ஸ்வீட் போய்டுவா. நீ வாங்க. அந்த இதெல்லாம் வச்சுங்க. நான் வைக்கிறேன். நான் வைக்கிறேன். அம்மா அதை திருப்பி காட்டுப்பா. இப்படி மூஞ்ச காட்டுமா? வீடியோக்கு காட்டு. அம்மா முட்டைமா இதுல எல்லாம் வைப்பா. அம்மா வரீங்கம்மா. மொத்த பேரா வரும். மத்தவங்க நான் உள்ள போய் போறேன். நடக்க முடியாதவங்க எல்லாம் இருக்காங்கல்ல. உங்க பேரு என்னம்மா? அம்மா உங்களுக்கு ஸ்வீட் வைக்கவாமா? எல்லாம் வைங்கம்மா. அம்மா உங்க பேருமா? அம்மா என் பேரா விஜயலட்சுமி. அதுல வச்சிட்டேன். விஜயலட்சுமியா? ஸ்வீட்மா உங்களுக்கு கையில கொடுக்குற மாதிரி போட்டோ. வாங்க 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 போங்க. அடுத்தது வாங்கம்மா. கால் செட் போடுறீங்களா சார்? நீங்க போடுறீங்க, நீங்களே போடுங்க. அவங்கள போட விடுங்க. அடுத்தது அவங்க என்ன நான் போய் போட போறேன். நடக்க சரி, நீங்க போடுங்க. நீங்களே போடுங்க. நான் போய் போட்டுறேன். நீங்க இவரே போடுவா. சரி, நாங்க குமுதாக்கு வாங்குறோம். நடக்க முடியாதவங்களுக்கு வாங்குறாங்க பாருங்க. கொடுத்துட்டு ஒருத்தருக்கா கொடுத்துட்டு வாங்குவாங்க. ஒரே ஆளு டிவியில வருவாங்க. அதனாலதான் கொண்டு போய் இடத்துல வைக்கணும். எடுத்துட்டு வாமா. சாப்பாடு தீர்க்கல. சாப்பாடு எடுத்துட்டு போட்டு சாப்பிடுங்க.
ஆஹா இல்லக்கா அப்படியா நாடகத்துல நடிச்சிருக்கீங்களா நீங்க? நாங்க இல்லக்கா இல்ல நான் உங்களை பாத்துருக்கேன் அப்படின்றாங்க. கத்திரிக்காய் போடாது பக்காவா ஸ்வீட் இதுக்கு பக்காவா நீங்க சொல்றீங்களே இதுக்கு வந்து அலர்ஜி மாதவி சக்கரை வீட்டு எப்படி சாப்பாடு இது கத்திரிக்காய் முடியாது ஸ்வீட் வெங்காயம் சித்ராவாமா நல்லா சாப்பிடுவேன் சாப்பிடு நல்லா சாப்பிடுவேன் நான் தரேன் ரசம் சாப்பிட்டேன் ஒரு தரண்டி வச்சு ஏன் அலர்ற ஸ்வீட் வாங்கணும்ல அது மட்டும் ஆசை இருக்குல்ல மாத்த வைக்க வேண்டாம் வேணாம் கத்திரிக்காய் சாப்பிடும் குழம்பு கத்திரிக்காய் குழம்பு அதெல்லாம் சாப்பிடும் தெரியுது இன்னும் கொஞ்சம் சாப்பிடும் வெறி சாப்பிடும் நம்ம சாப்பிடு சாப்பாடை வெளியில வைக்க வச்சுக்கோ இன்னும் யாரு வாங்குறீங்க வெள்ளை சாதம் போடுறது உமாவா வெள்ளை சாதம் கஸ்தூரிவா வெள்ளை சாதம் வாங்க வெள்ளை சாதம் கொடுங்க வாங்க அப்படி வாங்க வெள்ளை சாதம் கொடுங்க கொஞ்சம் 4 பேர்